Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Deepa. Welcome back to our channel ddshomebakes. Guys, நம்ம சேனல்ல ஆல்ரெடி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம வளர்ந்துட்டு வர சேனல் இல்லையா, இப்போ தான் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள். உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இப்போ நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக பிரெட் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட்டடாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணணும். அது எப்படி ஆக்டிவேட்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுனா, ஈஸ்ட், சர்க்கரை, அப்புறம் சுடுதண்ணி. அதாவது விரல் விட்டு நம்ம சுடுதண்ணிக்குள்ளே நம்ம விரல் விடுறப்போ பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அதுதான் வந்து லுக்வார்ம் வாட்டர், ஓகேங்களா? அதை வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதோட அளவு எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி வீடியோவில் காட்டின இல்லைங்களா, அந்த மாதிரி மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போனா வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்றது அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பவுலில் வந்து மைதா எடுத்துகிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம கையால் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பாலும், அதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட் மிக்சர் 2யும் போட்டு நல்லா கலந்து விடணும். இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அதாவது பிசு பிசு தன்மையோடு இருக்கும். அப்படி ரொம்ப பிசுப்பாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா நீங்கள் ஆட் பண்ணி, இது சப்பாத்தி மாவை விட ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எண்டில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா பிசைஞ்சு கொடுங்க. பிசைஞ்சு கொடுக்குறப்போ இன்னுமே வந்து உங்களுக்கு அந்த டவ் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப சாஃப்டாகி ரொம்ப சாஃப்டி டெக்ஸ்சரில் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம மூடி ஒரு 2 மணி நேரம் ஊற விடணும். அது வந்து ஊற விடுறப்போ அது உங்களுக்கு இருக்கிற சைஸ்லேருந்து டபுளாக கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ட்ரை ஆகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வைக்கிற பவுல்லேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து சுற்றி அந்த பவுல் ஃபுல்லாக உள்ள ஏரியாவில் எல்லாமே வந்து நல்லா ஆயில் வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டவ் வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 1லேருந்து 2 மணி நேரம் வைக்கலாம். நான் 2 மணி நேரம் கழித்து தான் எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ரெட் பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கம் ஈவனாக படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா டஸ்ட் பண்ணிடுங்க. மைதா கொஞ்சம் எடுத்து அதை வந்து இப்போ நம்ம பட்டர் பேப்பர் போடாமல் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் மைதா கொஞ்சம் டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்து அந்த டவ் எடுத்து நம்ம பார்ப்போம் என்ன சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், அந்த 2 மணி நேரம் கழித்து எடுத்து டவ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ரொம்ப சின்ன சைஸில் வச்சுருந்தோம், இப்போ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ அந்த டவ் வந்து அப்படியே எடுத்து அந்த ஒர்க்கிங் டேபிளில் போட்டுருங்க. போட்டுட்டு கையாலேயே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கீழேருந்து மேல் வாக்கில் வந்து ரோல் பண்ணி எடுக்கணும். அதாவது கீழேருந்து அப்படியே உங்களுக்கு உருட்டிகிட்டே போகணும் மேலே வரைக்கும். இப்போ நான் வீடியோவில் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுங்கள். பண்ணி அதை வந்து எடுத்து அந்த ப்ரெட் டின் இருக்கு இல்லையா, அந்த பேனுக்குள்ளே வந்து நீங்கள் போட்டுடணும். இப்போ போட்டுட்டு அந்த ப்ரெட் பேனுக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து உள்ளே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதை வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வந்து இதையும் வந்து நம்ம வந்து ஊற விடணும். ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரை ஆகாமல் இருக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து மேலே வந்து இந்த தின் ஃபிலிம் ஷீட் இருக்குல்ல, டிரான்ஸ்பரண்ட் ஷீட், இதை வந்து நம்ம கட் பண்ணி அந்த டின்னு சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே காற்று போகாத மாதிரி நல்லா சீல் பண்ணி நம்ம வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து அதை எடுத்து பார்ப்போம். இப்போ 20 நிமிஷம் கழித்து எடுத்துருக்கேன் பாருங்கள், அதோட சைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த ஷீட் எடுத்துடலாம் நம்ம. இது வந்து நான் கம்ப்ளீட்டாக எக்லெஸ் தான் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எக்கு ஓகே அப்படின்னா வந்துட்டு ஒரு முட்டை வந்து நல்லா அடிச்சுட்டு அது வந்து மேலே எக் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெஜ்லேயே பண்ணுறதுனால நான் சும்மா ஜஸ்ட் மேலே வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து எடுத்து மில்க் வாஷ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது வந்து 150 டிகிரி ப்ரீஹீட் பண்ண 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் வந்து 180 டிகிரியிலே வச்சு ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி கூல் பண்ண வச்சுருக்கேன். எடுத்து ரொம்ப சூடாக இருக்கும், அதை எடுத்து இந்த மாதிரி கூல் பண்ண விட்டுருங்க.
அது கொஞ்சம் சூடாக இருக்கிற டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்டர் எடுத்து அது மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எதுக்காக பட்டர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அதோட ஸ்மெல்லுமே லைக் ஹாட்டாக இருக்கப்போ நம்ம ஆட் பண்ணுறப்போ அதோட ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஒரு மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஷைனி எஃபெக்ட் இருக்கும், கொஞ்சம் ஷைனியாக இருக்கும் பட்டர் உங்களுக்கு. இதை நல்லா போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா அது கொஞ்சம் இதாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டின்னிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த பிரெட் ரெசிபி வந்து உங்களுக்கு சாண்ட்விச்சுக்கு, அதாவது பட்டர் ஜாம் வச்சு சாப்பிட்றதுக்கு, டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பேக்கரி ஸ்டைலில் வாங்குற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது. இது வந்து கொஞ்சம் ஹெல்தி வெர்ஷன், லைக் ஸ்வீட்லெஸ்ஸாக வந்து கொஞ்சம் உங்களுக்கு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். டின்னிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஒரு ஓவர் நைட் வந்து அப்படியே விட்டுருங்க. நான் ஓவர் நைட் விட்டுருக்கேன் கூல் பண்ணிவிட்டு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அது பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, நல்லா உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளஃபியாக எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குதுன்னு. இப்போ வந்து நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்களேன் உள்ளே எவ்வளோ இதாகி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இதே மாதிரி எப்படி வீட்லேயே வர்க்கி பண்ணலாம், அப்புறம் ஐஸ்கிரீம் பைட்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை நமக்குமே பிடிக்கும். அது எப்படி பண்ணலான்றதை நான் ஈஸியாக சொல்லியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், பட் எல்லாமே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.